மாட்டேன்னு சொல்லுவான். கர்த்தர் சொல்றாரு உன்னை வாழ வைப்பங்கிறார். யாரை பேச்சு அதிகமாக கேட்குறோம்? யோசிச்சு பாருங்க, ப்ராக்டிக்கலாக வாங்க. யாரை பேச்சு கேட்குறோம்? அது என்னமோ தெரியலைங்க, உடம்பு நடந்தால் கூடையே வருதுங்க பாஸ்டர். நானும் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறேன், நடக்கும் பொழுதெல்லாம் என் உடம்பு கூடையே வருது. கண்ணை மூடுனா இருட்டாகவே இருக்குதுங்க பாஸ்டர். ரொம்ப எனக்கு பயமாக இருக்குது. மூச்சு அதை நைட்டில் தூங்கும் பொழுது கூட மூச்சு என்ன செய்யுது? மூச்சு வாங்கிட்டே இருக்குது. என்ன செஞ்சுட்டே இருக்குது? ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு ஒரு பேஷண்ட் இப்படி கேட்டார், என்னால் மூச்சு விடவே முடியல அப்படின்னு கேட்டான். அவ்வளோ சிரமப்பட்டு எதுக்கு நீ மூச்சு விடுற அப்படின்னு டாக்டர் கேட்டேன். மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு டாக்டர்கிட்ட போய் கேட்டார். அதுக்கு அந்த பேஷண்ட்டு டாக்டர் சொன்னான், அவ்வளோ சிரமப்பட்டு நீங்கள் ஏங்க மூச்சு விடுறீங்க, கொஞ்ச நேரம் நிறுத்தி தான் பாருங்களேன், சிரமப்பட்டு இதுக்கு மூச்சு விட்றங்க அப்படின்னு. சில நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பயத்தினால இன்னைக்கு பலவீனப்பட்டு போய் இருக்கிறோம். பயம், எனக்கு ஏதாவது ஆயிருமோ, என் குடும்பத்துக்கு ஏதாவது செஞ்சிருப்பானோ, பண்ணியிருப்பானோ, அல்லேலூயா, அவன் பண்ணி இருப்பானோ, அவன் செஞ்சு இருப்பானோ, என் சொந்தக்காரன் தான் பண்ணியிருப்பான், எங்கள் அக்கா தான் பண்ணியிருப்பான், என் மாமியார் தான் பண்ணியிருப்பாங்கிற விஷயத்தில் அதிக நம்பிக்கை இருக்கிறோமே ஒழிய அது எதுவுமே என்னை தொட முடியாது. அவன் செய்திருந்தாலும் அது என்னை வாய்க்காது. நான் தரிசனத்தோடு இணைந்திருக்கிறேன் அப்படிங்கிற அந்த பாதை, அந்த ஒரு நம்பிக்கை இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இல்லையே. இது ஒரு வகையான பலவீனம். அல்லேலூயா. நீ நல்லா வாழுவீங்க, கர்த்தர் உங்களை வாழ வைப்பாருன்னு சொன்னா அது வாழ வைப்பாருங்க. யார் இல்லைன்னா அவர் செய்வாரு. இருந்தாலும் இப்போ என்னங்க, இப்போ கஷ்டமா இருக்குது பாஸ்டர், செத்துருணும்னு பயமா இருக்கு. அல்லேலூயா. மனசுக்குள்ள தோணும் செத்துரு அப்படின்னு. ஆனா சொல்ல முடியுமா? இல்ல இல்ல, கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். அல்லே சொல்ல முடியாதுங்க. மனசுல தோன்றதெல்லாம் சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. நமக்குள்ளேயே பலவீனம், நமக்குள்ளேயே பயம். அல்லேலூயா. நான் செத்துட்டா ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான். அடுத்த அரை மணி நேரத்தில் பாக்ஸ் ரெடி ஆயிரும், அடுத்த 1 மணி நேரத்தில் ஃப்ரீசர் ரெடி ஆயிரும். குழி வெட்டுறவனுக்கு இங்கிருந்து ஓட வேண்டியதா இருக்கும். இந்த காலகட்டத்தில் குழி வெட்டுறதுக்கு ரொம்ப டிமாண்டு. 3500 ரூபா கொடுத்தாதான் குழி வெட்டுறங்கிறான். ஆக மொத்தம் 10,000 ரூபாய் செலவு. அல்லேலூயா. நெகட்டிவான எண்ணத்தினால, பயத்தினால இன்னைக்கு நம்ம நிரம்பி போய் கிடக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், உனக்கு ஒண்ணுமே வராது. நீ பலவீனமானன்னு தெரிஞ்சுதான் உன்னை தேடி வந்திருக்கிற. எனக்கு தெரியாமலாம் ஒன்றும் இல்லை. உனக்கு 80 வயசுல எனக்கு தெரியும். உன்னை படைச்சதே நான் தான். 80 வயசுல உன்னை தேடி வரனா நீ யாருன்னு எனக்கு தெரியாமலாம் வந்திருக்கிற. எனக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். உன்னை வாழ வைப்பதற்காகவே உன்னுடைய நீ தான் சொன்ன பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம். அந்த 80வது வயசுல தான் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இன்னும் 40 வருஷம் இந்த தரிசனத்தோடு நீ இணைந்தா உன்னை நான் ஓட வைப்பேன், உன்னை நான் சுமப்பேன். உன் நிமித்தம் அங்க இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை கொண்டு வந்து உன்னை கொண்டு வந்து கானானுக்குள் சேர்ப்பேன். உன் பலன் குன்றி போவதில்லை. நீ நடந்தா உன்னுடைய செப்பல் தேய்ந்து போவதில்லை, உன் சட்டை பத்தாம போனதில்லை. நீ எல்லா விதத்திலும் உன்னை சரியா இருக்க பண்ணுவேன். வானத்தில் இருந்து உனக்கு காடையை கொண்டு வந்து குவிப்பேன், மன்னாவை கொண்டு வந்து குவிப்பேன். நீ பேசுற வார்த்தையை நான் கனப்படுத்துவேன். உனக்கு முன்னாடி செங்கடலா இருந்தாலும், உனக்கு பின்னாடி பார்வோன் சேனையா இருந்தாலும் எதுவும் உன்னை மூழ்கடிப்பது இல்லை. உன்னை மூழ்கடிக்க நினைத்தவர்கள் மூழ்கடிக்கப்படுவரே ஒழிய உன்னை தலை நிமிர பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுவார். இன்னைக்கு பய என்கிற பலவீனத்தை சாத்தா நமக்குள்ள புதிச்சு விட்டுட்டான். என் பிள்ளைங்க வாழ்க்கை என்ன ஆகுமோ தெரியலையே பாஸ்டர். அல்லேலூயா. சபைக்கு போகாத நம்ம வாழ்க்கையே கர்த்தர் இப்படி வச்சிருக்கும் பொழுது நம்ம பிள்ளைகள் சபையிலேயே வளர்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? செழிப்பா தான் இருக்கும். பயமா இருக்குது பாஸ்டர். பிள்ளைகள் நினைச்சாலே தூக்கமே வர மாட்டேங்குது. நீ தூங்காத, நீயும் தூங்க மாட்ட, தூங்குறவனையும் வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தூங்காத. தூங்காம இருக்கிறதுக்கு தானே இன்னைக்கு பிசாசு கண்டுபிடிச்ச அரிய வகையான பேய் கூடையே இருக்குது. 1க்கு 2 சிம்மு போட்டு தேய்ச்சிக்கிட்டே என்ன செய்ய 2 மணி வரைக்கும் பேட்டரியே தீர மாட்டேங்குது. முன்னெல்லாம் பேட்டரி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பொசுன்னு போயிடும். இன்னைக்கு வாங்கியிருக்கிற போனெல்லாம் 2 மணி நேரம் பயன்படுத்தினாலும் 4% தான் கம்மி ஆகுது. கண்ணு சொக்கிற வரைக்கும் என்ன செய்ய தேய்ச்சிக்கிட்டே இரு. நீயும் வாழ மாட்ட, வாழ்றோம் என்ன செய்ய மாட்ட, நீயும் நிம்மதியா இருக்க மாட்ட, வீட்டுல இருக்கிற ஒருத்தனும் என்ன செய்ய மாட்ட, நிம்மதியா இருக்க விட மாட்ட. ஏன்னா இது ஒரு வகையான பயம் என்கிற பலவீனம் வீட்டுக்குள்ள பூந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்,
அவன் விளையாடிட்டு இருக்கிறான். அந்த விளையாட்டுல ஒன்னாவது கோல் கீப்பரே உன்னை தான் பயன்படுத்திட்டு இருக்கிறான். அது தெரியாம நீயும் மண்டைய ஆட்டிட்டு வீட்டுக்குள்ள ஒரே பிரச்சனையா இருக்குதுங்க பாஸ்டர். ஒரே சண்டையா இருக்கு, நிம்மதியே இல்லை. ஹல்லேலூயா. நான் மனசுக்குள்ள நிம்மதி இல்லாம போனதுக்கு காரணமே நீ தான் அப்படின்னு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, அப்படியா பிரதர், அப்படியா சிஸ்டர், ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. சொல்ல முடியுமா? அத்தனையும் சொன்னா நீங்க அப்புறம் என்னை திட்டுவீங்க, கண்டபடியா திட்டுவீங்க. ஹல்லேலூயா. இந்த பாசுக்கு அறிவே இல்லைன்னு திட்டுவீங்க. இருந்தாலும் அத்தனையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, எத்தனைய மனசுக்குள்ள வைக்கிறதுன்னு தெரியாம அத்தனையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, ஆண்டவரே ஹல்லேலூயா இந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை தாங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு விட்டு வெளியே வந்த பிறகு, சமாதானம் கெட்டு போறதே இவரால தானே, சமாதானம் கெட்டு போறதே இவங்களால தானே அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு, ஆண்டவரே இந்த குடும்பத்தை நீங்களே டீல் பண்ணுங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தோம்னா, இந்த விஷயத்தை சொன்னே ஹல்லேலூயா இதை சொல்ல சொல்ல அந்த ஆவி எங்க வீட்டுக்குள்ள கிரியை செஞ்சு நல்லா இருந்த குடும்பத்துக்குள்ள ஆலையில நல்லா இருந்த பிள்ளைங்க திடீர்னு டிஸ்டர்ப் ஆகி இந்த மாதிரி கலாட்டா எது வராம இருக்க, கர்த்தர் மேல பாரத்தை போட்டுட்டு நீங்களான சந்தோஷமா ஓடுனா அந்த பயத்தை உங்களை விட்டு நீக்குவதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். நீங்க பயப்படுறது இல்லாம என்னை பயப்படுத்தி விட்டு, ஹல்லேலூயா தரிசனத்தை விட்டு மாற வச்சு நம்ம சந்தோஷமா இருக்கிறதையும் கொஞ்சம் நம்ம டோட்டலாக நம்ம விட்டு நம்ம நிம்மதியாக இருக்கிறதே அவனுக்கு பிடிக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. நம்ம நிம்மதியாக இல்லாத இடத்துல நம்ம குடும்பத்தை ஒருத்தருமே நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற தீர்மானத்தோடவே இந்த வருஷத்தை நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இப்படிப்பட்ட பயங்களை எல்லாம் கர்த்தர் நீக்கி போட ஆண்டவர் இந்த பலவீனத்தை நம்மை விட்டு நீக்குவாராக. ஹல்லேலூயா. இப்போ ரொம்ப ஆவிக்குள்ளே போய் ஜெபம் பண்ணுற வேலையில் என்ன செய்யாதீங்க, பண்ணாதீங்க. நார்மலாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆவிக்குள்ளே போயிட்டேன் பாஸ், ஆவிக்குள்ளே போய் என்ன செய்ய போகிறீங்க? ஆழத்துக்கு போயிட்டேன். ஆழத்துக்குள்ளே இருள் இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. ஆழத்துக்குள் இருள் இருந்தது. இருளுக்குள்ளே போய் என்ன பண்ண போகிறீங்க? நார்மலாக எந்திரிச்சு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. தேசத்துக்காக கதறி என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. வேதத்தை எடுத்து வாசிங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. நீங்களே ஒரு பாதையை போட்டுட்டு இந்த பாதையில் வாங்க ஆண்டவர், ஏன்னா அவர் உங்கள் வீட்டுக்காரங்கள நீங்கள் சொல்லும் பொழுதெல்லாம் வர்றதுக்கு இவர் ஆண்டவர். அவர் போட்ட பாதையில் தான் உங்களை என்ன செய்வார்? கூட்டிகிட்டு போவார். நீங்கள் ஒரு பாதையை வச்சுக்கிட்டு இந்த பாதையில் வாடி போகலாம் அப்படின்னா என்ன செய்ய மாட்டா? அதெல்லாம் செட் ஆகாது. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பாதையை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்லன்ட்டார். திரும்ப திரும்ப நினைச்சு அந்த வசனத்தை படிச்ச ஒரு ஞானி தான் ஒரு பழமொழி எழுதியிருக்கிறான். உன் நினப்பு தான் உன் பொழப்ப கெடுக்குன்னு இந்த ஞானி எழுதி வச்சிருக்கிறான். அவன் ஆண்டவருடைய வசனத்தை படிச்சிருக்கிறான். என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்லங்கிறத படிச்சு தான் சொல்றான். உன் நினப்பு உன் பொழப்ப கெடுத்துரும். அதனால நீ என்ன செய்யாத, நீ நினைக்காத, உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தின உன் தெய்வத்தை நினை. உன்னுடைய வழிகள் எல்லாம் நீ அவரை நினைத்துக்கொள். அவர் உன் பாதையை செவ்வையாக்குவார்.